உண்டாவதாக. இந்த நாளிலும் 6வது வசனம் பேசும்படியாக கர்த்தர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். சிலுவையிலே இயேசுவானவர் மொழிந்த 6வது வசனம் வார்த்தை ஆதாரமாக யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 30. யோவான் 19 வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. அதுல ஆங்கிலத்துல கொஞ்சம் அழகா இருக்கிறது. When Jesus had tasted it, he said, "It is finished." 3 வார்த்தையாக காணப்படுகிறது. It is finished. இது ஒரு நிகழ்காலமாக சொல்லப்படுகிறது. It is finished. அதுக்கு முன்பாக ஒரு யோவான் 19ஆம் அதிகாரம் அதுல ஒரு 25வது அல்லது 27வது வசனத்தை பார்ப்பீர்களானால் இயேசு சிலுவையிலே இயேசு சிலுவையிலே அறையுறதுக்கு முன்பாக அவர் எல்லா விதமான வசனம் தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் எல்லாவற்றையும் அவர் சிந்தித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, இயேசு அறிந்து, அந்த சிலுவையில் அவர் ரொம்ப கான்சியஸா இருக்கிறார். எல்லாம் அறிந்து, அது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, முடிந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இட் இஸ் finished. அப்போ finished சொல்லும் போது ஒரு துவக்கம் காணப்படுகிறது. அந்த துவக்கத்தை நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவுடைய துவக்கத்தை அவருடைய தாயாராகிய மரியாளிடத்தில் தேவதூதர் சொல்லும் போது இவ்வாறாக சொல்லுகிறார். லூக்கா 1:33 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்படுகிற ஒரு சத்தியத்தை அவருடைய தாயாருக்கு சொல்லப்படுகிறது. தொடக்கம் இப்பொழுது அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அந்த அறையப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே 6வது வார்த்தையாகிய தேவன் முடிந்தது என்று சொல்லுகிறார். இது ஒரு ஆச்சரியமாக எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பாக காணப்படுகிறது. முடிந்தது என்று சொல்லுகிறாரே, இது என்ன? அவர் முடிந்ததாக சொல்லவில்லை, இது முடிந்தது. இட் இஸ் finished. அப்போ என்ன முடிந்தது? இந்த முடிந்தது என்ற வார்த்தை மூல வார்த்தையிலே இதை எபிரேய பாஷையிலே கிரேக்க பாஷையிலே டெட்டலஸ்டாய் என்று சொல்லுகிறார். இது ஒரு மிகவும் ஆணித்தரமான ஒரு விக்டோரியஸ், ஒரு ஜெயமான வார்த்தையாக கருதப்படுகிறது. ஒரு கம்ப்ளீஷன், ஒரு முழுமை பெற்ற வார்த்தையாக கருதப்படுகிறது. நான் முடித்து விட்டேன். ஒருவன் நம்முடைய உலகத்திலே மனிதனானவன் ஒன்றை முடித்து விட்டேன் என்று சொன்னால் அவன் அதை ஒரு வெற்றியின் வார்த்தையாக தான் சொல்லுவான், முடித்து விட்டேன். அதைத்தான் நம் இயேசுவானவர் இங்கு சொல்லுகிறார், முடிந்தது. டெட்டலஸ்டாய். பழைய காலத்திலே யூதர்கள், இயேசுவானவர் வாழ்ந்த காலத்திலே யூதர்களுடைய வாழ்விலே எதை முடித்தாலும், எந்த ஒரு வாழ்க்கையிலே எந்த ஒரு செயல்களை அவர் செய்தாலும் அவர்கள் இந்த வார்த்தையை உபயோகிப்பது உண்டு. டெட்டலஸ்டாய் என்றால் அதற்கு மிஞ்சி ஒன்றுமில்லை, அதற்கு மேலாக யாரும் அதை குறித்து ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் முழுமையாக பெற்றது. இதைத்தான் இயேசுவானவர் இங்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார், நான் எல்லாம் சிலுவையிலே முடித்து விட்டேன், இனி ஒன்றும் வேண்டாம், என்னை அல்லாமல் நீங்கள் ஒருவனும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னை பின்பற்றினால், நான் செய்ததை பின்பற்றினால் என் மூலமாக நித்திய ஜீவனை பெற முடியும் என்ற ஒரு பெரிய ஆழமான விக்டோரியஸ் சத்தியத்தை நமக்கு இந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற்று விட்டேன், இனி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், என் மூலமாக நீங்கள் வந்தால் போதும், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று டெட்டலஸ்டாய் என்று இந்த வார்த்தையை சிலுவையிலிருந்து தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் மனுஷர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. நம்மளால் இந்த முடிந்தது என்று ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? துவக்கம் இருக்கிறது. இதற்கிடையே இயேசுவானவர் முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பாக பல பாடுகளை பட்டார், பல காரியங்களை அவரால் அந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய பரிசுத்தவானராய் இருந்த போதிலும் அவர் பல பாடுகளையும் கஷ்டங்களையும் ஒழித்துதான் கர்த்தருடைய சத்தியத்தை அவர் சொல்ல முடிந்தது. அவரிடத்திலே ஒரு குறை காணப்படவில்லை. ஆனால்
அவர் இறுதியாக அவர் சொல்லுகிற விஷயம் முடிந்தது. இந்த முடிந்தது என்று சொல்வதற்கு பல காரணங்களை வேத பண்டிதர்களும் நம்முடைய வேதத்தின் மூலமாகவும் நான் 2-3 சுருக்கமாக சொல்லுவேன். முதலாவதாக, பலி, குற்ற நிவாரண பலி நிறைவேற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக யூதர்கள் முறைமையிலே பழைய காலத்திலே பாவங்களுக்காக ஆடு மாடுகள் அடிக்கப்படுவதை நமக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. 2 பிரகாரங்கள் ஆலயத்திலே உண்டு. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே சென்று ஆட்டின் அல்லது மாட்டின் இரத்தத்தை எடுத்து அங்கு கிருபாசனத்திலே தெளிப்பது வழக்கம். தெளித்து விட்டு மக்கள் எல்லாம் வெளியே கூடி வந்திருப்பார்கள். அவர் வந்து சொல்லுவார், முடிந்தது, உங்கள் பாவங்களுக்காக நான் இந்த ஆட்டின் இரத்தத்தை தெளித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் முடிந்தது. அப்போ இன்று ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் போது நமக்கு சொல்லுகிற விஷயம், குற்ற நிவாரண பலியை நான் செலுத்தி விட்டேன், இனி நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் போய் பிரகாரங்களிலே செய்ய வேண்டிய இந்த பலி செய்ய வேண்டாம், நானே சிலுவையில் முடித்து விட்டேன், என் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார். எபிரேயர் 9:9 சொல்லுகிறது, செய்யப்படுகிற ஆராதனைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாது. அவன் செய்கிற அந்த பிரதான ஆசாரியன் ஆசாரியனானவன் செய்கிற பலி அவனுடைய மனசாட்சிக்கு அது ஒரு நிச்சயத்தை கொடுப்பதில்லையா. ஆனால் தேவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ஒரே தரம் பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த போது நமக்கு பாவ நிவாரண நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்று எல்லாருக்கும் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கிறதா? இருக்கிறதல்லவா? இதுதான் பெரிய சத்தியம். ஆனால் பழைய காலத்திலே நாம் பார்க்கும்போது வேதத்திலே பார்க்கிறோம், ஒவ்வொரு முறையும் பலியை செலுத்தி அந்த நிச்சயம் அவர்களுக்கு இல்லை என்று எபிரேய ஆக்கியோன் அழகாக கூறுகிறார். இரண்டாவது செலஸ்டிஸ்டாய் என்று சொல்லும் போது, சாத்தானை நான் வெற்றி பெற்று விட்டேன். இந்த விசுவாச வார்த்தையை இந்த சிலுவைக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. விசுவாச வார்த்தையை சொல்ல ஆண்டவர், சீஷர்களோடு சொன்ன ஆண்டவர் சிலுவையிலே அந்த சாத்தானை வென்று விட்டார். நமக்கு தெரியும், நம்முடைய ஆதி பிதாக்கள் ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சாப தண்டனை வார்த்தைகள் ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, அவன் குதிகாலை நசுக்குவாய், அவன் உன் தலையை நசுக்குவான். இந்த வார்த்தை சிலுவையிலே நிறைவேற்றப்படுகிறது. சாத்தானை ஜெயமாக வென்றுவிட்டோம். இன்று நாம் பலவிதமான போராட்டங்கள், இயேசுவானவரே ஊழியத்தை தொடங்கும் போது சாத்தானை தான் முதலாவதாக எதிர்கொண்டிருக்கிறார். 40 நாள் பாஸ்டிங் முடிந்தது. அவர் அதை வல்லமையாக எதிர்கொண்டார். இன்று சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தை சுமந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாத்தானை எதிர்கொள், அவனை கடிந்துகொள், அவனுக்கு பயப்படாதே என்ற ஒரு வெற்றியின் ரகசியத்தை ஆண்டவர் கூறுகிறார். இன்னொரு அடுத்ததாக இந்த செத்திலஸ்டாய் என்று சொல்லும் போது, தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணங்களும் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஒரு வெற்றி குரலோடு ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி விட்டேன், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டேன், அதுவும் நிறைவேறிவிட்டது என்று வெற்றியோடு சொல்லுகிறார். நியாய பிரமாணம் என்பது நமக்கு தெரியும். நியாய பிரமாணத்தின் மூலமாக நம் சுயநீதி, நம்முடைய சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், நான் இதை செய்தால் எனக்கு பாவம் இல்லை, நான் இதை செய்யாவிட்டால் எனக்கு இது பாவம் என்று நம்மை குற்றப்படுத்துகிற குற்றப்பத்திரம் அது. அதனால்தான் ஆசாரியன் ஒவ்வொரு முறையும் போய் அவன் பாவங்களுக்காக அந்த பலி ஆட்டின் இரத்தத்தை தெளிப்பது வழக்கம். ஆனால் இந்த நியாய பிரமாணம் நமக்கு பாவத்தின் இருந்து விடுதலையோ முழு நிச்சயத்தையோ நம்மை தருவதில்லை, நம்மளை குற்றப்படுத்துகிற பத்திரமாகவே காணப்பட்டது. இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது விசுவாசத்தின் மூலமாக நீ எந்த பாவம் செய்தாலும் சரி, எந்த பாவியாகிலும் தள்ள மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். எதன் மூலமாக? சிலுவையின் மூலமாக. You believe in me, Jesus, இயேசுவே என்னை விசுவாசி, அப்பொழுது நீ எந்த பாவியாகிலும் உன்னை தள்ள மாட்டேன், உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை பிதாவோடு ஒப்புரவாகும்படி செய்வேன் என்று இந்த ஒரு பெரிய சத்தியத்தை முடிந்தது என்று தெட்டலஸ்டாய், நான் நியாய பிரமாணங்களை நிறைவேற்றி விட்டேன்,
நான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி விட்டேன் என்று மிகவும் அழகாக கூறுகிறார். இது நமக்கு எபிரேயர் ரோமர் 10:34 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்ப எதை முடித்தார்? நியாய பிரமாணத்தை முடித்திருக்கிறார். இனி நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய தேவையில்லை. through Jesus everything is possible. அப்படின்னு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாம் guilty conscious, நாம் மனஸ்தாபப்படணும். but through Jesus everything we have won என்ற பெரிய சத்தியத்தை முடிந்தது என்று சொல்லி தேவன் இன்று நமக்கு ஒன்று கூட வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அடுத்ததாக கடைசியாக நான் சொல்லக்கூடியது, அவர் இயேசுவானவர் இந்த உலகத்திலே சீஷர்களோடு இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் பார்க்கும்போது சீஷர்களோடு அதிகமாக உறவாடி கொண்டிருந்தார். ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் அதிகமாக அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் போவேனாகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் போகாவிட்டால் நமக்கு இன்று தேற்றரவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லை. எவ்வளவு பெரிய சத்தியம்! அவர் சிலுவையிலே ஜெயமாக எழுந்தபடியால் நம்மோடு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எழும்ப பண்ணியிருக்கிறார். இன்று பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் அவருடனே கூறி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு உன்னதரை நம்மோடு கூட வைப்பதற்காக தெட்டலஸ்டாய் நான் போகிறேன், நான் முடித்து விட்டேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கத்தோடு அவர் சொல்லி இருக்கிறார். ஆம், he is the Lord of perfection. அவர் அவ்வளவு ஒரு பொறுப்பு நிறைந்தவர், எல்லாவற்றையும் முழுமையாய் செய்யக்கூடியவர், தொடக்கத்திலிருந்து முடிவர். இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு மனிதனும் being a Christian, yes, good, but are we a perfect man like God, our Jesus Christ? நம்ம கடவுளை போல, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா அல்லது பெர்ஃபெக்ட்டா வாழ முற்படுகிறோமா? இது கேள்விக்குறி. இதை நாம் மனதில் வைத்து அவரை போல தொடங்கியவர் முடிய வரையிலும் முடித்து விட்டேன் என்று வெற்றிகரமாக சொல்லுகிற வார்த்தையை வைத்தார் என்றால் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். நாமும் அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி உங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசுக்கு இந்த போராட்டம் இருந்தது, நமக்கும் இந்த போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், வெற்றி உள்ளவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் சிலுவையிலிருந்து தேவன் சொல்லுகிற மொழி. முடிந்தது. நீயும் முடிக்க வேண்டுமானால், வெற்றிகரமாய் முடிக்க வேண்டுமானால் அவரும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருந்தார். விசுவாசம் என்னும் சர்வாயுத வர்க்கத்தை அவர் தரித்துக் கொண்டிருந்தார். கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும், ரட்சிப்பு என்னும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருந்தார். சத்தியம் என்னும் சர்வாயுத வர்க்கத்தை அவர் தரித்துக் கொண்டிருந்தார். சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை அவர் தரித்துக் கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் தரித்துக் கொண்டார். இது தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. இப்படி நாமும் வெற்றி உள்ளவர்களாய் முடிக்க வேண்டுமானால், இவ்வுலகத்திலே நித்திய ஜீவனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், இந்த துரைத்தனங்கள் இந்த எல்லாவற்றிலும் மேற்கொள்ள வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு என்று ஆயத்தப்படுத்தி அநேகருக்கு நம்மளை ஒரு இரட்சிப்பின் கருவியாய் வைக்க நாம் ஆசைப்படுவோம்.